ஓகே I'll do something. ஐயா குருவிகுணா எங்க இந்த பக்கம்? எல்லாம் உங்களை பார்க்கலாம் தான் சார். நம்ம ஊர் பையன், நல்ல குடும்பம், நாணயமானவன். காடியெல்லாம் வாஷ் பண்ணான்னு சொல்லிட்டு பையனை கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் கூட்டின்னு வந்தேன். வாப்பா. உன் பேர் என்னய்யா? புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன் சார். என்ன இவ்வளவு நீல பேரா இருக்கு? இல்ல சார், யார் பேர் கேட்டாலும் பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே சொல்லணும்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகேலா, do something லா. Thank you. Don't worry லா. Thank you சார். Thank you லா. என்ன சார் இவர் லாலாலா லாலாலான்னு என்னென்னவோ சொல்றாரு. அவர் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வேலை தருவேன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டாரையா? சார் சார் உங்க பாஸ்போர்ட் பேரு குருவி குணாவா? ஐய், நான் உங்களை குணானே கூப்பிடுறேன். என்னது? குணா சார்னு கூப்பிடுறேன். அது குருவி குணா. ஐயோ கேட்டு. Excuse me. Yes. Boleh saya percakap dengan kamu? Apa? Saya mau percakap dengan 2 minutes. Abe, saya mau cakap. இங்க பாரு, 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ள திக்காம திணறாம நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. Wow, what a brilliant job. என்ன? தமிழ்ன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதான் உன் மூஞ்சிலேயே தெரியுதே. மேட்ருக்கு வா. இங்கே வா. சீ நாட்டி. என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல போற? சாரி, யூ ஆர் ராங். 2 அடி ஸ்டூலை போட்டுக்கிட்டு கேட் வாக்குங்கிற பேர்ல நீ கேவலமா நடந்து வரும் பொழுது உன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் கீழே விழுந்து. ஓ தேங்க் யூ லா. ஓகேலா, ஓகே Thank you, La. Thank you. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? இதுவா சின்ன விஷயம்? இந்த விக்க பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டி சின்ன பொண்ணா இருக்கப்போ இந்த விக் தான் பைச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் இதான் பைச்சாங்க. இப்போ நானும் இதான் பைக்கிறேன். இது எங்க குடும்ப சொத்துங்க. தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திருப்பேன். என்ன சொன்னீங்க? நீ கவரிமான் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? உங்களை லவ் பண்ணலான்ட்டு. நோ 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 நோ. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மை டேஸ்டே வேற. என்ன உங்க டேஸ்ட்? எதுக்காக கேக்குறீங்க? அதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கலான்னு. ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கேக்குறீங்களேன்னு சொல்றேன். என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 பேரை லவ் பண்ணிருக்கணும். அதுல 3 பேர் கூட நாயா பேயா ஊர் சுத்தி இருக்கணும். அதுல 2 பேருக்கு அல்வா கொடுத்திருக்கணும். அதுல ஒருத்தம் கூட பழகி அவன் மூலியமா பண்ணிருக்கணும். That is my taste. ஏன் உங்க டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு? சிம்பிள் லாஜிக். யூ see, நேத்துக்கு கெட்டவளா இருந்தவ இன்னைக்கு நல்லவளா மாறலாம். இன்னைக்கு நல்லவளா இருக்கிறவ நாளைக்கு கெட்டவளா மாறலாம் இல்லையா? புரியலையே. பாருங்க, இன்னைக்கு கெட்டு போன ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா இல்லையா? அதான். ஐயோ, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து மாட்டிருக்கீங்க. I love you லா. என்னடா மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் சிங்கப்பூருக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனே பண்ணலையா. அம்மாட்ட பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. ஓஹோ, சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டேன். சரி, ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவோம். சரிண்ணே. அங்கே வந்து ஆர்வ கலரில் எதுவும் பண்ணிடாத. நம்ம ஒர்க் ஆஃபீஸில் டெய்லி ஒருத்தன் டியூட்டி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊருக்காரன் யாராவது டியூட்டியில் இருந்தான்னு வையன், அவனை கரெக்ட் பண்ணி திருட்டு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கு ஐஎஸ்டி பேசிடலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 5 நிமிஷத்தில் டக்குன்னு பேசி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எதுக்குண்ணே? 4 வார்த்தை நறுக்குன்னு அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். வெரி குட், வா ட்ரை பண்ணுவோம். குதிக்காதவா? ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். யாரு? திலகாமாவா? அக்கா அக்கா, எங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்க. டேய் மெதுவாடா, மாட்டிக்கோண்டா. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய், ஸ்பீக்கர் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இதே சத்தத்தோட பீச்சில் போய் நின்று வையன், நேராக புதுக்கோட்டைக்கே கேட்கும். அப்புறம் இது தேவையில்லை. சும்மா இருங்கண்ணே. அம்மாண்ணே. சரி, பேசு பேசு. அம்மா, நான் சிங்கப்பூர்ல இருந்து உன் மகன் புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். எப்படிமா இருக்க? செல்வி எப்படி இருக்கு? அப்பா, அண்ணன், அண்ணி, நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா பயப்பட வேண்டாம்னு சொல்லுமா. கடன்லாம் அடிச்சிடலாம். அன்னிக்கிட்டையும் சொல்லு, நகையெல்லாம் திருப்பிடலாம். நீ பயப்படாதம்மா. இங்க நம்ம ஊர் பசங்க கொல்ல பேர் இருக்கானுவ. மா, பக்கத்துல செல்வி இருக்கா? தங்கச்சி தங்கச்சி, அதுகிட்ட கொஞ்சம் கூட. டேய், நானும் பேசணும்டா. பேசி தொலை, பேசு. செல்வி எப்படி இருக்க? மச்சான் வீரேந்திர சேவக் எப்படி இருக்காரு? அட ஆண்டவா, இவன் அடங்க மாட்டான் போல் இருக்கு. டேய், டைம் ஆச்சுடா.
என்னண்ணே அதுக்குள்ள புடிங்கிட்டீங்க? ஏன்டா நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுறேன்ன இதாடா உன் நறுக்கு? அண்ணே நீங்க பேசலையாண்ணே? அதான் மொத்த கண்டெய்னருக்கு சேர்த்து நீயே பேசிட்டியே, அதில் நாங்க அச்சச்சோ! பேசுறோம். எவனும் வந்துட்டானா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேண்ணே. மாடு கண்ணு போட்டுச்சான்னு தெரியல. அண்ணா இந்த வாட்டி போட்டு கொடுங்கண்ணே. டேய் நீ நான் சொன்னா அடங்க மாட்டேன். குப்பரை போட்டு முதுகுல 4 கசையடியை போட்டால் தான் அடங்குவேன். போங்கண்ணே. சரவணா ஆ, ஒரு $10 காசு கொடுப்பா. அது சரி. கேட்கறது கடன், அதுல இவ்வளவு அதிகாரம் வேற உங்களுக்கு வேணுமா? எப்போ திருப்பி தருவீங்கன்னு சொல்லுங்க. கடனா? அது உங்ககிட்டயா? தம்பி நேற்று நைட்டு டிவி உடச்சதுக்கு தான் காசு கேட்குறோம். என்ன புதுக்கோட்டைக்காரன்னு உங்களுக்கு அவ்வளோ நக்கலா இருக்கா? நான் எதுக்கு காசு தரணும்? இந்த பாரு தேவையில்லாமல் அவங்ககிட்ட வச்சுக்காத. பேசாமல் வந்து காசை கொடு, நீ நமக்கு தான் கஷ்டம் அப்புறம். அண்ணே $10 எவ்வளோ தெரியுமாண்ணே? நம்ம ஊர் கணக்குப்படி 270 ரூபாண்ணே. என் மொத்த குடும்பமும் ஒரு வாரம் உட்காந்து கறி கஞ்சி குடிக்கும். எவனோ ஒரு சைனாக்காரன் டிவியை போட்டு உடச்சிட்டாங்கிறதுக்காக நான் என்ன கொடுக்கணும்? என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கண்ணே. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம். என்ன மனுஷன் காசு சும்மா வருது? ஏய் சரவணா இங்க பாரு. ஐயோ டேய் சரவணா, நீ காலையில் எதுக்கு அந்த சைனாக்காரன்ட்ட வம்புழுத்த? அவன் கேட்குற $10 விட்டு எறிய வேண்டியதானே? பிரச்சனை எதுக்கு? ஆமாண்டா, பேசாமல் $10 கொடுத்துரு. அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். $10 தானே, போனால் போதும் கொடுத்துட வேண்டியதானே? அண்ணே சொல்லு, அதான் கேட்குதில்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஷூ கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஒரு ஷூ மாட்டினதுக்கப்புறம் பர்மிஷன். சார் எது கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைண்ணே இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு லீவு. இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக டவுன் பக்கம் போனேன்னா ஒரு 4 சைனீஸ் போனாதான் என்னை பார்க்கும்லண்ணே, அதுக்கு தான். அந்த அளவுக்கு தேறிட்டியா? டேய் புதுக்கோட்டையிலேருந்து வந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஓசிலியாக மங்களம் பாடிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து 2 தான் யூஸ் பண்ணல. என்னண்ணே அது? ஒன்று நான் போட்டிருக்க ஜட்டி, அப்புறம் பல் தேய்க்கிற ப்ரஷ். போங்கண்ணே, அன்னைக்கு ஒரு நாள் காலையில் தூக்க கழகத்தில் ஏன் ப்ரஷ்ன்னு நினச்சி உங்கள் ப்ரஷ்ஷில் பல் தேய்ச்சிட்டேண்ணே. கன்றாவிடா, நீ தூக்க கழகத்துல எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், வேணும்னே பண்ணியிருப்பேன். என் ஜட்டியாவது விட்டு வை, இருக்கிறதே 2 தான். போங்கண்ணே. ஷூவை வித்துறாத, பத்திரம். புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன். டேய் டேய் அதுல விளையாடாத. வேணா அத விளையாடாத. பாஸ்போர்ட் கமாய்னா சொல்றது கேளு. வேணா ப்ளீஸ். கால்ல வேணா உள்ற. என் லைஃப் தான் உண்மை. வேணா குடுத்துரு. ப்ளீஸ். டேய்
nè mày lại đây. Mày muốn passport muốn. Mày coi nè, tao cho mày ở đây luôn nè. Đây. Mày quay thôi. Phút. Mày lại mày muốn không? Đi vào đó. Mày đây, mày đừng có chơi với tao nha. Lại đây. Nó đó, rồi mày muốn lấy mày. Mày lấy. Ơi, tao đốt passport của nó rồi. Mày nhá.